இந்த போர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிஏஏ மொசாத் இந்த மாரி இங்கேருந்து இயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. உலகத்தையே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எந்த அளவுக்கு அமெரிக்கா நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற கனவு இருக்கு. போர் அப்படிங்கிற ஒரு நிலம் இருக்கிற வரைக்கும் தான் அமெரிக்கா ஆல்ரெடி இதில் வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான பர்சனல் அஜெண்டாஸ். அப்போ இந்த கால்குலேஷன்ஸ்க்கு அப்படிங்கிறான இந்த வார் அவ்வளோ சீக்கிரம் நிற்க போகிறது கிடையாது. உலக அரசியலின் போக்கை திசை திருப்பி வரும் இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பூலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இந்த கூட்டு நடவடிக்கை, இந்த கூட்டு தாக்குதல், இந்த வார் அப்படிங்கிறது வந்து ஒரு தீவிரத்தன்மையை கொண்ட நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தை நெருங்க போகிற கட்டத்தை நோக்கி இது போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த வார் வந்து ஒரு பக்கம் முடியும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ட்ரம்ப் அவர்கள், இந்த போரினுடைய சூத்திரதாரி இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் சில விஷயத்த முன்னெடுத்திருக்கேன், பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் பேச்சுவார்த்தை போதுன்னு சொன்னாலுமே அங்கே வந்து ஈரான் மீதான தாக்குதல் வந்து உக்கிரம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் நேற்றையெல்லாம் பார்த்தா உச்சகட்டமாக வந்து ஈரானுடைய கடற்படை தளபதி கொல்ல போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சீரியஸான இடத்தை நோக்கி சப்ஜெக்ஷன் நகருது. ஒரு பக்கம் தாக்குதலும் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் போகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நமக்கு ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இது மட்டும் தானா? ஏன்னா இது கூட இன்னொரு அதிர்ச்சிகரக்கூடிய செய்தி வருது. இதுவரையும் தாக்குதலுங்கிறது வந்து வான்வழி தாக்குதலாக இருந்தது. இப்போ வந்து தரைவழி தாக்குதலுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து 2500 கடற்படை வீரர்கள் கொண்ட போர்க்கப்பல் ஒன்று ஈரான் நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து விமானத்திலிருந்து தாக்கக்கூடிய ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு படையை சேர்ந்த ஒரு 1000 பேர் கொண்ட வீரர்கள் வந்து மத்திய கிழக்கு நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க பலரும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்குது. அடிப்படையில் இதில் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், இந்த போர் என்பது அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் நடத்தக்கூடிய ஒரு போர். ஜெஃப்ரி சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜெனரலுக்கு வந்து அட்வைசராக இருந்தவர். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வடிவமைப்பதில் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல். தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க அரசியலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருவார். அது குறித்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பவர். அவர் ஒரு அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு லிபரல் சிந்தனையாளர் தான். அவருடைய பார்வையில் தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிஏஏ மொசாத் இந்த உளவு அமைப்புகள் நடத்தக்கூடிய போர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது டீப் ஸ்டேட் அப்படின்னா அந்த டீப் ஸ்டேட்டினுடைய முக்கிய அங்கங்களாக இந்த உளவு அமைப்புகள் இருக்குது. அப்போ இவங்க தான் இந்த போரை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர்கள் நடத்துகின்ற போது உங்களுக்கு பாப்புலிஸ்டிக்காக என்ன வியூஸ் இருக்குதோ, பொதுமக்களிடம் என்ன பார்வை இருக்குது, இல்லை அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க, பிற நாட்டு அதிபர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் கேட்டு நாம் இந்த போரை வந்து நடத்தணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிற இடத்துல அவங்க இல்லை. அவர்களுக்கான பர்சனல் அஜெண்டாஸ் இருக்குது. இஸ்ரேலுக்கான ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது, மொசாதுக்கான ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது, சிஏக்கான ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இவங்க செயல்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் அமெரிக்காவினுடைய இந்த அவங்களுடைய இயங்கும் தன்மையை நம்ம ஃபஸ்ட் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். 1950s வந்து பார்த்தீங்கன்னா ஐசனோவர், அமெரிக்காவினுடைய அப்போதைய அதிபர், அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தார். 1950 அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொன்னார். அது ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்துறாரு. நம்ம அமெரிக்கா அரசாங்கத்தை வந்து கவர்ன் பண்ணக்கூடிய, அது கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்களா, அந்த முதலாளிகளுக்கு தான் அவங்க கையில் தான் இருக்குது. அது சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் வந்து இராணுவத்தின் ஆட்சி நோக்கி இது நகருதா? இராணுவத்தினுடைய ஆட்சிங்கிறது இல்லை, கேபிட்டலிஸ்ட் அங்கே இருக்க முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பாலிசி மேக்கர்ஸாக இருக்காங்க, பாலிசியை டிசைன் பண்ணுறாங்க. அமெரிக்கா இதெல்லாம் செய்யணும், இந்த நாட்டு மேலே படையெடுக்கணும், இங்கே இந்த வியாபாரம் செய்யணும், இந்த ஆயுதங்களை விற்பனை செய்யணும் அப்படின்னு இந்த முடிவெடுக்கக்கூடியது இருக்கு இல்லையா, இந்த முடிவுகளை இந்த பாலிசி மேக்கர்ஸாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு 1950களில் அவர் ஒரு வார்னிங் வந்து கொடுத்தாரு. அந்த வார்னிங்கை வந்துட்டு ட்ரம்ப்புக்கு முன்னாடி பைடன் இருந்தார் இல்லையா அதிபராக, அவருடைய ஹெரல்ட் ஸ்பீச்சில் அதை சுட்டி காமிச்சு பேசுறாரு. அன்னைக்கு அவர் அதை சொல்றாரு, இன்னைக்கு நான் தான் சொல்றேன், இன்னைக்கு வந்து டெக்னோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு வர்றாங்க,
அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஆலிகிராக்கிக் சிஸ்டம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அதாவது குறிப்பிட்ட சில நபர்களால் ஆளப்படுகின்ற ஒரு தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பவர்ஸ் அப்படிங்கிறது சில நபர்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது அப்படின்னு அப்போ அவர்கள் முடிவு செய்கிறாங்க. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டீப் ஸ்டேட் இருக்குங்களா, அந்த டீப் ஸ்டேட்டும் இஸ்ரேலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படிங்க இவங்களுக்குள்ள ஒரு நெக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு மசாட் நெக்ஸஸ். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய அஜெண்டாஸ் இருக்கு. என்ன அஜெண்டானா பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த டெரிட்டோரியை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அதை தங்கள் கைவசம் வச்சிருக்கணும். இவற்றை எல்லாத்தையும் விட அமெரிக்கா மேலாதிக்கம் இருக்குங்களா, அமெரிக்கா ஹெச்மோனின்னு நம்ம சொல்கிறோங்களா, அமெரிக்காவினுடைய அந்த உலக ஒழுங்கு குளோபல் ஆர்டர் அது அவங்க கைவசம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கான ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசம் அப்படி. அப்போ நான் நினச்சேன்னா எந்த இடத்துல என்ன தாக்குதலும் நடத்தலாம், என்ன மீறி இங்கே எதுவும் இயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா. இந்த எண்ணம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வந்து இப்போ அதிபர் ட்ரம்ப் மட்டுமே எடுத்த ஒரு முடிவில்லை, வெனிசுலாவில் போயிட்டு ஒரு அதிபர் தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸே உங்களுக்கு அப்படி தான் இறங்குது. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தையே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நம்ம கீழே தான் இருக்குது, நாம் நினச்சா என்ன வேணும் பண்ணலாம். இந்த மனநிலை அப்படிங்கிறது அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுக்கு இருக்குது. அப்போ இந்த போரை நீங்கள் அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் இவ்வளோ இழப்புகள் ஏற்படும். ஒரு நாளுக்கு அவங்க இந்த போரை நடத்த வேண்டும் என்றால் பல பில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $2 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. அடுத்து $200 பில்லியன் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்கானுடைய காங்கிரஸிடம் கேட்டிருக்காங்க, பென்டகன் வந்து கேட்டிருக்கு. அப்போ அவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ண அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதனால லாபம் அடையக்கூடியது அவங்களோட இண்டஸ்ட்ரி தான். அப்போ இது இன்னொரு வியட்நாம் போரா இது வந்து எஸ்கலேட் ஆகுனா அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் சொல்லக்கூடிய தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. உள்ளே போகிறாங்கன்னா அந்த வார் இன்னும் எஸ்கலேட் ஆகும். இதனால் இவ்வளோ உயிரிழப்பு ஏற்படுமே, இவ்வளோ பாதிப்பு ஏற்படுமே, உலக ஒழுங்கு மாறிவிடுமே, ஆயில் அண்ட் கேஸஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுமே, பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்படைவார்கள் அப்படிங்கிற எந்த விதமான பார்வையும் அவங்ககிட்ட கிடையாது. அவங்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கார் இல்லைங்களா, அவர் வெளிப்படையாக வந்துட்டு போர் வெறியை வந்து பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அந்த சிலுவை போர் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலுவை வந்து தன்னோட நெஞ்சில் டாட்டூ கொடுத்திருக்காரு. இது வந்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹோலி வார். அந்த பைபிள் வாசகத்தை சொல்லி தான் நமக்கான இந்த ஒரு புனித கடமை இருக்கு, நாம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிலாசபிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துட்டு அவங்க இந்த வாரை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கானுடைய ஒரு இம்பீரியலிஸ்டிக்கான ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அடிப்படையில் தான் இந்த போர் ஆரம்பிக்குது. அது வந்து தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருந்து ஈரானுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அவங்களுக்கு இது வந்து வாழ்வா சாபாங்கிறோடு. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்ஸ் அவங்களுடைய மத ரீதியாக இருக்கக்கூடிய நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா, இறைவனுக்காக வேலைகள் செய்து அதில் வீர மரணம் தழுவது என்பது அவங்களுடைய அடிப்படை கடமையாக நினைக்கிறாங்க. அப்போ என்னென்னா இறுதி மரணம் வரைக்கும் அவங்க போராடுவாங்க. அதனால தான் அமெரிக்கா எதிர்த்து இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போது என்னென்னா இன்னொரு வியட்நாமாக மாறுவதற்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ் இப்போ நம்ம கண் பார்வையில் இருக்குது. அதை நோக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த வாரை கொஞ்சம் டீஎஸ்கலேட் பண்ணுவதற்கான வேலைகளை இப்போ வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது பாகிஸ்தான் மூலமாக செய்வதற்கான ஒரு வேலைகள் இருக்குது. ஆனால் இதில் எந்த அளவுக்கு அமெரிக்காவை நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இந்த போர் துவங்குவதற்கு முன்பாகவே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஈரான் வந்து அங்கே எங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் தயாரிக்க நாங்கள் எதுவும் தயாரிக்கவில்லை, எங்களுடைய அட்டாமிக் பவர் ஸ்டேஷனை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம், அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்துட்டு அதை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். நாங்கள் அதே மாதிரி மிசைல்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் நாங்கள் வந்து தயாரிக்கல, எங்களுடைய டார்கெட்டில் எந்த விதத்தில் அமெரிக்கா இல்லைங்கிறது தெளிவுபடுத்திட்டாங்க. இதையும் மீறி தான் அங்கே வந்து போர் நடந்திருக்கு. அப்போது நெதன்யாஹுனுடைய ரோல் அப்போ இந்த மூன்றாவது இன்னொரு பார்க்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அப்போ இந்த போரை சமாதானத்துக்குள்ளே உண்மையில ஈடுபடுவார்களா அப்படின்னு ஈரானுடைய பார்வையாக இருக்குது. அடுத்து இஸ்ரேல் ஒன்று எடுத்துக்கோம். இஸ்ரேலினுடைய பார்வையிலேருந்து நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு இங்கே ஒரு அகண்ட பாரத கனவு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குதோ, அதே போல் அவர்களுக்கு அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற கனவு இருக்குது. அவங்களுடைய ஆர்மி யூனிஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேப் இருக்கும். இந்த பக்கம் எகிப்தில் ஆரம்பித்து இந்த பக்கம் உங்களுக்கு ஈரான் வரைக்கும் இருக்கக்கூடிய நில பரப்பு எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடிய மேப்பை தான் அவங்களோட ஆர்மி எல்லாருமே அவங்க யூனிஃபார்மில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது இருக்குது. இது வந்து தங்களுடைய ஹோலி லேண்டு நினைக்கிறாங்க, கடவுளால் நாம் அனுப்பப்பட்டவர்கள் நினைக்கிறாங்க, எங்களுக்கான புனித இடம் அப்படிங்கிற நம்பிக்கிறாங்க. அப்போது இது ஒன்று இருக்குது. ஆனால் நெதன்யாஹு அடிப்படையில் அவருடைய பதவியை அங்கே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ இந்த போர் சூழலை அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அஜெண்டாஸ் இருக்குது. அந்த அஜெண்டாஸில் இந்த போரை எஸ்கலேட் பண்ணுவதற்கான ஒரு வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை டீஎஸ்கலேட் பண்ணுவதற்கான அமைப்புகளாக உண்மையிலே வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபை இருக்கணும். அவை செயலிழந்து போயிருக்கிறோம். மத்திய லிஸ்டில் இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் இது வந்து செய்யணும். அரபு கண்ட்ரிஸ் இந்த அளவுக்கு இப்போ ஈரானுக்கு ஆதரவாக இல்லை.
இப்போ பாகிஸ்தான் அளவுக்கு தான் சில முன்னெடுப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் எகிப்தும் வராங்க இதில் பேச்சு. இந்த மாதிரி தான் வர்றாங்க வந்துட்டு. ஸோ இந்த முன்னெடுப்பு எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும், உண்மையிலே போரை தணிக்கை செய்யும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு சொல்ல முடியலை. ஏன்னா வந்துட்டு அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளுடைய ஆசை வந்து இந்த போர் வந்துட்டு சீக்கிரமாக நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது. ஆனால் இது சீக்கிரமாக நிறுத்துவதற்கான அறிகுறிகள் இல்லை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். உங்களே வந்து இந்த போருக்கு வந்து யார் யார் எந்தெந்த ஒரு எதிர்பார்ப்போடு அதை நகர்த்துறாங்க அப்படிங்கிறது. இஸ்ரேலோட எதிர்பார்ப்பு என்ன, அமெரிக்காவோட எதிர்பார்ப்பு என்ன, அதே மாதிரி ஈரான் ஏன் இந்த போரில் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விளக்குனீங்க. ஓகே, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து அமெரிக்காவோட பேட்டர்னே இதுதான் அப்படின்னு ஒரு விளக்கு நீங்கள் கொடுத்தீங்க. இதை வந்து இதுக்கு முன்பு இருந்த அமெரிக்காவோட அதிபரும் அவர் அதை தான் சொன்னார். அதை தான் இது முன்பு ஓய்வு பெற்ற பைடன் அவர்களும் குறிப்பிட்டு போனார் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இதை வந்து நம்ம வந்து ட்ரம்ப்போட கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாதா? ட்ரம்ப்புக்கு பின்னாடி இருக்க சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி தான் அதை பார்க்கணுமா? இது அப்படி தான் புரிஞ்சுக்குமா? ட்ரம்ப்போ பைடனோ இல்லை இதுக்கு முன்பு இருந்த அதிபர் எல்லாமே அவங்களாம் ஜஸ்ட் வந்து ஒரு பிம்பம் மட்டும் தான். அவங்கள பின்னாடி இருக்கக்கூடிய கருவி ஒன்று இருக்குது, அந்த கருவி தான் இதை இயக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்புறீங்களா? ஆமாம், அதாவது என்னன்னா, ட்ரம்ப் வந்துட்டு அவரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவர் ஒரு மோசமான ஆள் அல்லது ஒரு பஃபூனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களாக இருக்குது. நான் அந்த விமர்சனத்தை எல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறேன். அவர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவருக்கு டெமினிஷனாக இருக்குது, மறந்துடுறாரு, நம்ம ரொம்ப அபத்தமாக பேசுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாம் தாண்டி ஒரு சிஸ்டம் வந்து அவரை வந்துட்டு இயங்குது. அந்த சிஸ்டத்துக்கு ஆட்பட்டு தான் அவர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மொசாத் அல்லது இஸ்ரேல் வந்துட்டு இப்படித்தான் நடந்து கொள்கிறது என்பது தெரியாமல் இல்லை. அமெரிக்கன்ஸ் அதுவும் தெரியாமல் இல்லை, தெரிந்துதான் அவர்கள் செய்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கும் அதில் இருந்து லாபம் இருக்குது அடிப்படையில். ரெண்டாவது, அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தங்களுக்கு விரும்பாத ஒரு நபர் அதிபராக இருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. JFK அப்படிதான் எலிமினேட் பண்ணாங்க. கெனடியினுடைய அந்த அசசினேஷனில் வந்துட்டு சிஏக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்காது. இன்றளவிலும் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக இருந்தாலும் அதுதான் நம்பக்கூடியதுக்கான விஷயமா இருக்குது. ஏன் வந்து கெனடியை வந்து அசசினேட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த போர் குறித்தான ஒரு பயம் இருக்கின்ற வரைக்கும், ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்ற வரைக்கும், போர் அப்படிங்கிற ஒரு நிலம் இருக்கிற வரைக்கும் தான் அமெரிக்காவுடைய ஹெஜ்மனி, அவங்களுடைய இம்பீரியலிஸ்டிக்கான ஐடியாலஜி நிலை பெற முடியும். அப்படி அதை டீஎஸ்கலேட் பண்ணக்கூடிய வேலையை வந்துட்டு கென்னடி வந்து பார்த்தார். கியூபன் அந்த வார் கிரைசிஸ்க்கு பின்னாடி வந்து 3ஆம் உலக நாடுகளில் வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்துவது, சோவியத் யூனியனோட வந்து நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு அணு ஆயுதங்களை குறைக்கின்ற ஒரு வேலையை வந்து கென்னடி வந்து செஞ்சார். ஸோ அதிபர் கென்னடியினுடைய அந்த முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விதத்தில் வந்து சிஏக்கு வந்து ஒரு ஆபத்தாக இருக்குது. அவங்களோட வெரி பேசிக் எக்ஸிஸ்டன்ஸே எதுலேருந்து வருது அப்படின்னா, உலக அளவில் வந்து அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் நிறையா இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி உலக அமைப்புகள் தேவை, இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். அதனால அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோடைய தேவை அங்கிருந்து தானே வருது. போரே இல்லைன்னா இதெல்லாம் தேவையில்லை இல்லையா? ஸோ அந்த நிலையை நோக்கி அவர் நகர்ந்தார். ஸோ அதற்காக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது இன்றளவும் பரவலாக பேசப்படுகின்றது. அதுதான் உண்மையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நான் என்ன பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு தங்களுக்கு விரும்பாத ஒரு அதிபர் தங்களுக்கு மாற்று கருத்தாக இருக்கிறாங்கன்னா அவங்களை இருக்க விடாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் புரிஞ்சுக்கலாம், ஒபாமா இருக்கார். அவர் இது வரைக்கும் ஒரு டெமோக்ராட்டிக்கான பிரசிடென்ட் அப்படிலாம் பண்ணார், ப்ரோக்ரஸான நினைக்கிறோம்னா. ஆனால் அவர் காலகட்டத்திலும் பல போர்கள் நடந்ததுக்கு. ஸோ அங்கே அமெரிக்காவில் எந்த அதிபர்கள் வந்தாலும் அவங்க காலகட்டத்தில் வேற வேற நாடு மீது போர் அவங்க தொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. எல்லா அமெரிக்க அதிபர்களும் வார் கிரிமினலால் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் இப்போ ட்ரம்ப் போன்ற நபர்கள் வந்து எலெக்ஷனில் பங்கெடுக்கும் பொழுது, பிரசிடென்ட் எலெக்ஷனில் பங்கெடுக்கும் பொழுது தங்களோட தேர்தல் வாக்குறுதியாகவே வந்து போர் இல்லாத சூழல் அப்படின்ற விஷயத்தான் வந்து ஒரு வாக்குறுதியாக அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இருக்கக்கூடிய எல்லா போரும் நான் முடிவு கொண்டு வந்துறேன், ஒரு பீஸ் தலைவராக தான் வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் மக்களும் வந்து அவங்க நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் ட்ரம்ப்போட விஷயம். ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பல போர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இது எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது? மக்கள் அவர் சொல்ல நம்பி உண்மையாக வாக்களிக்கிறாங்களா? வாக்களிக்கிறது உண்மை அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு எதிராக அவங்களே நடந்துக்கிறாங்களே, இது எப்படி மக்கள் பார்க்குறாங்க? இது ஏன் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக எல்லா பிரச்சனையும் இதான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ அங்கே மக்கள் என்னவா இருக்காங்க, மக்கள் அந்த பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க இந்த போர் பற்றி? இல்லை, அதாவது போரை வந்து நாம் நிறுத்தி விடுவேன், தேவையில்லாம் செலவு நிறுத்திடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குறுதிக்காக மட்டுமே அமெரிக்கர்கள் அவருக்கு வாக்களித்ததை நான் நம்பலை. மேகான்னு சொல்லக்கூடியது இருக்கலாம், மேக்கிங் அமெரிக்கா கிரேட்டர் அகெயின் அப்படிங்கிற அந்த ஒரு கோஷம் இருக்குங்களா, அதுதான் முக்கியம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரைட் விங் பாலிடிக்ஸை வந்து வளர்த்ததுக்கு ஒரு முக்கியமான, அவங்களுக்கு ஆதரவு சக்தியாக இருப்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நம்மளுடைய அமெரிக்க பெருமிதம் நமக்கு வேணும். அமெரிக்காவினுடைய அந்த பழைய பெருமிதம் இல்லாமல் போயிருச்சு, அது அந்த உயர்வு நிலைக்கு நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். அந்த இடத்துல தான் ட்ரம்ப் இன்னொரு விஷயத்த சொன்னார், மைக்ரன்ஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்து பண்ணார். அதுதான் அமெரிக்க மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஹேட்டட் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அஸ் வெதர்ஸ் அதர்ஸ்,
இந்த மண் என்பது எங்களுக்கு தான் சொந்தம், இங்க அந்நியர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்குது, அவங்களெல்லாம் வெளியேற்றப்பட வேணும்ல, அந்த வெறுப்புணர்வு தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவது முக்கியமான காரணம். மற்ற நாட்டில் போய் நீங்க வார் நடக்குது இல்லை அப்படிங்களா, ரெண்டாம் தர பிரச்சனை தான். எங்களுக்கு ஹெல்த் கேர் வேணும், எங்களுக்கு கல்வி வேணும் அப்படிங்கிறதுலாம் அடிப்படையான இந்த உரிமைக்காக போராடக்கூடிய விஷயங்களா, இதெல்லாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் அவங்களோட கோஷங்கள் அதில் இருக்கு. ஆனால் அது இல்லை உங்களுக்கு தேவை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த நாட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சன் ஆஃப் தி சாயில்ஸ் இல்லாமல் வந்துட்டு அதர்ஸ் இருக்கிறாங்கன்னு. உண்மையில இவங்க சன் ஆஃப் தி சாயில் கிடையாது. ஆனால் இவங்களுடைய நம்பிக்கை இருக்குல்ல, 400 வருஷமா நாங்கள் தான் இருக்கோம், அதனால மற்றவங்களும் வேலை பண்ண மாட்டேன், இந்த கோஷம் தான் வேலை செய்யுது. ஸோ அதனால தான் வந்து அவர்களுக்கு வாக்களித்த நபர்கள் கூட இந்த போரை வந்து வரவேற்கிறாங்க. இப்போ ஏறத்தாழ இந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா 26%, 29% தான் இந்த போரை வந்து வரவேற்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கறது பெரும்பாலானவர்கள் கூட எப்படி வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, வேற ஒப்பீனியன் கேட்கவே ரெடியா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, கண்மூடித்தனமான பிலிவர்ஸா இருங்களா, அப்படி இன்னமும் ஏறத்தாழ 30% மக்கள் அவர் நம்புறாங்க. அப்படி மாத்தி பேசினாலும் மைனாரிட்டியா இப்ப இந்த வரக்கூடிய செய்திகள் என்ன இருக்குன்னா, ட்ரம்போட இந்த நிலைப்பாடை ஒவ்வொரு முறையும் அவர் மாற்றி மாற்றி பேசக்கூடிய விஷயத்த, அவசரப்பட்டு இந்த வாரக்குள்ள போயிட்டுமா அப்படிங்கிற விஷயத்த, இது பற்றி அவருடைய நடவடிக்கை, அவரோட பதட்டத்தை அங்க இருக்க மக்களே அவரை எதிர்த்து போராடுறாங்க, குறிப்பா யூதர்களை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியில் அங்கிருந்து வந்துட்டு தான் இருக்கு. உண்மையிலே மக்களுடைய ஆதரவு, குறிப்பா காங்கிரஸோட ஆதரவு வந்து அங்க வந்து ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு இருக்கு இந்த வாரம்? இல்ல, அதாவது அமெரிக்க மக்களும் சரி, அவங்க டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஸிவான இந்த போருக்கு எதிராக ஒரு மனநிலை தான் இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 29% மக்கள் மட்டும் தான் அவருக்கு இந்த போருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப ஏறத்தாழ 70% மக்கள் அகேன்ஸ்டா தான் இருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னன்னா, ட்ரம்ப்னுடைய அந்த கோர் ஓட்டர் பேசிஸ்ல ஒரு சின்ன மார்ஜின் தான் அவர் ஜெயிச்சு வராரு. அந்த ஹார்ட் கோர் பீப்புள்ஸ், அந்த ஹார்ட் கோர் ரைட் விங் பீப்புள், அவர்களுடைய சப்போர்ட் இன்னும் அங்க இருக்குங்கிற அந்த மேலாதிக்க தன்மை இருக்கக்கூடிய இருக்கு. அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர்கள் தான் எல்லா ஆட்சி பொறுப்புலையும் இருக்கிறாங்க. இப்போ இங்க நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ், டெமோக்ராட்டிக் ஃபீல்டிங் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமானவங்க. ஆனா அரசு கவர்னன்ஸ் ஏன் இப்படி மோசமா இருக்கு? ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க மோசமான ஆட்களா இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வராங்க. அதே தான் அமெரிக்க அரசாங்கத்திலும் இருக்குது. ஸோ ட்ரம்ப்னுடைய இந்த ஆளுமைக்கு அவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம்னா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் விங் பாலிடிக்ஸை தூக்கி பிடிக்கிற நபர்களாக இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்கன் காங்கிரஸுமே வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்பிளிட்டாக தான் இருக்காங்க. ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் இருக்கிறவங்க கூட இந்த போரை வந்து எதிர்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி தான் போருக்கு ஆதரவான வாக்கெடுப்புல தானே நடந்துச்சு. ஒரு 4-5 ஓட்டு வித்தியாசத்தில் அதானே ஜெயிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் காங்கிரஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு எதிராக இல்லை. அடுத்தடுத்து அவர் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணுவாங்களா? இது எல்லாத்தையும் விட முக்கியமான அம்சம் என்னன்னா, கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு ஈவன் ஈராக் மீதான போர் கொடுத்த போது கூட, புஷ் அதிபராக இருந்தபோது அந்த 2001 அந்த ட்வின் டவர்ஸ் தாக்குதலுக்கு பின்பாக அமெரிக்காவில் அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலுக்கு பின்பாக ஈராக் மீது போர் நடத்தினாங்க இல்லைங்களா? அந்த ஈராக் மீது நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் கூட காங்கிரஸிடம் ஒப்புதல் வாங்கிட்டு தான் புஷ் பண்ணாரு. இவர் அது கூட பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸினுடைய அப்ரூவல் இல்லாமல் ஒரு வாருக்கு வந்துட்டு போகிறாங்க, அமெரிக்கன் போகிறாங்க. ஆனால் அதை கூட வந்து காங்கிரஸ் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளுது. அப்போ அமெரிக்கன் காங்கிரஸ் எந்த அளவுக்கு மேனிபுலேட் ஆயிருக்குன்னு வந்து பாருங்க, எந்த அளவுக்கு ரைட் விங்காக மாறி இருக்குங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஓகே, நான் இதை புரிஞ்சுக்கிறேன், இந்த ஆழத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா வந்து, இப்போ பைடனோ ட்ரம்ப்போ இல்லை வந்து ஒபாமோ எந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பிரச்சனை கிடையாது, பிரசிடென்ட்ஸ் பிரச்சனை கிடையாது, அந்த சிஸ்டமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ இந்த வாரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போட நிலைப்பாடு ஒன்றா இருக்குது, வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸோட நிலைப்பாடு ஒன்றா இருக்குது. அவர் வெளிப்படையவே இதில் கலந்துக்க மாட்டேன்னு அவர் விலகி போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து கவுண்டர் டெரரிசம் ஆர்கனைசேஷனுடைய தலைவராக இருக்கட்டும், சீஃபாக இருக்கட்டும், அதே மாதிரி பல பேர் வந்து என்னென்னா இதில் நான் பங்கெடுக்கல, நான் வந்து தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சிஸ்டம் வந்து அதை எப்படி அலோவ் பண்ணுது? இப்போ அந்த சிஸ்டம்லேயே அந்த ஆப்ஷனே இல்லை அப்படின்னா, அப்போ இவங்கெல்லாம் அதை நோக்கி தான் வந்திருக்கணும். ஆனால் ஜேடி வான்ஸ் நிலைப்பாடு மாறுபடுது. இதெல்லாம் எப்படி அந்த சிஸ்டம் அலோவ் பண்ணுது? இதெல்லாம் எப்படி அங்கே பாசிபிள்? இல்லை, இப்போ அதே வைஸ் பிரசிடென்ட்டுக்கோ அல்லது வந்துட்டு அந்த டைரக்டர், இவங்களுக்கு கவுண்டர் டெரரிசமோட டைரக்டர், இவங்களுக்கும் வந்துட்டு அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் இருக்குங்களா, ராணுவ தளங்கள், அதெல்லாம் விட்ரா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராங்கன்னா கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ராணுவ தளவாடங்கள்லாம் இருக்கணும். இந்த போர் தேவையில்லை. நம்ம வந்து இது வேற விதமாக இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படி நம்ம பண்ணிடலாம். எதுக்கு நீங்கள் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறீங்க? மறைமுகமாக நீங்கள் பொருளாதார டிரான்சாக்ஷன் கொண்டு வரலாம், பொருளாதார தடை அவங்க மீது கொண்டு வரலாம், வேறு விதமான அழுத்தங்களை நம்ம செய்து விட முடியும் அப்படிங்கிற நிலைக்கு வராங்க. அப்போ அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அதாவது அமெரிக்கானுடைய இந்த இராணுவ கொள்கையே தவறானது அப்படின்னு பேசக்கூடிய அறிவுஜீவிகள் ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள். நோம் சாம்ஸ்கி போன்ற நபர்கள்லாம் இருந்தாங்க. அவரே கூட எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கொண்டு வந்து கனெக்டடாக இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி தான். சில நபர்களை விரல் விட்டுடலாம்.
மற்றபடி இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்களோ இல்லை காங்கிரஸ் இருக்கிறவங்களோ இவங்கெல்லாம் என்னென்னா எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அமெரிக்கா தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய வல்லரசுன்னு நம்புகிறாங்க. அமெரிக்கானுடைய இராணுவ மையங்கள் உலகத்தை எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நம்புகிறாங்க. எந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதில் தலையிடணும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அப்படி தலையிடுவது எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக நீங்கள் சில விஷயங்களை செய்யலாம், நேட்டோ மூலமாக நீங்கள் சில விஷயங்களை செய்யலாம், இல்லை சில ப்ரொசீஜர்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய வாய்ஸாக இருக்குது. அது எல்லாம் எதுக்கு தேவையில்லை, நான் முடிவு பண்ண நானே செய்வேன், எனக்கு பிரசிடென்ட் ஆஸ் அ பிரசிடென்ட் எனக்கு பவர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா காங்கிரஸ் நான் வந்து அப்ரூவல் வாங்கிக்குவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு இவங்க வர்றாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ என்னென்னா அமெரிக்காவினுடைய இந்த குளோபல் ஆர்டர் இருக்குங்களா, இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த வைஸ் பிரசிடென்ட் இவங்கள ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அமெரிக்காவுடைய இந்த குளோபல் ஆர்டரை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த குளோபல் ஆர்டரை எந்த அளவுக்கு எப்படி நிர்ணயம் செய்வது, எப்படி அதை வந்து வலியுறுத்துவது, எப்படி அதை கொண்டு போவது அப்படிங்கிற இடத்துல தான் ரெண்டு பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இவங்க இந்த அமெரிக்கன் குளோபல் ஆர்டரே வேண்டாம், ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு குளோபல் ஆர்டர் உருவாக்குங்கிற இடத்துக்கு இவங்க நகரல. ஸோ அதனால இந்த மாற்று கருத்துக்களை நீங்க இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். வந்து ட்ரம்ப் அவர்லாம் பிரச்சனை கிடையாது, சிஸ்டம் தான் ஒரு பிரச்சனைன்றது நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா ட்ரம்ப்பை பத்தி குறிப்பிடக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தையே அவர் வயலேட் பண்ணிட்டாரு, அதையே ஓவர் கம் பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை கண்ட்ரோல் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஜுடிஷரியிலையும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் பாடியில் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப் தான் இன்னும் சுப்பீரியர் பவராக இருக்காரா அல்லது சிஸ்டம் தான் இருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் அமெரிக்கன் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ் ரூல்டு பை அட்வொகேட்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே காங்கிரஸ்மேன், அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற காங்கிரஸ் அப்படின்னா அவங்களோட நாடாளுமன்றத்தை காங்கிரஸ்னு சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா கவர்னர்ஸ் இவங்க எல்லாமே எப்படி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வொகேட்ஸாக இருக்கிறவங்க தான். அங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு பதவிக்கு வர வேண்டும் அப்படின்னா அது அட்டர்னி ஜெனரலாக வரணும் அப்படின்னா கூட மக்களுக்கு தான் வரணும். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களாக தான் அட்டர்னி ஜெனரலாக வராங்க. அட்டர்னி ஜெனரல்ஸ் தான் வந்து கவர்னர் போஸ்டிங் வந்துட்டு போட்டிடுறாங்க. அப்படி கவர்னராக இருக்கிறவங்க தான் பிரசிடென்ட்டுக்கும் போட்டிடுறாங்க. இப்போ பேசிக்லி எல்லாமே லாயர்ஸாக தான். இப்போ லாயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை வந்து மாற்றிக்கிட்டே வருது. அப்போ என்னென்னா அமெரிக்காவில் ரூல் ஆஃப் லா இருக்குது, சட்டத்தின் ஆட்சி தான் இருக்கு. அந்த சட்டத்தின் ஆட்சியை வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபர்கள் வருகின்ற போது அவங்களுக்கு ஏற்றவர் மாத்திக்கிட்டே வராங்க. சட்டத்தின் ஆட்சி இருக்கு, அந்த சட்டம் யாரால் எழுதப்படுது அப்படிங்கறத கவனிக்க அதுதான் வெரி கிளவரா அவங்க பண்ணாங்க. அப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்க வந்து இருக்கு, அங்க இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது இருக்கு, மீடியா அப்படிங்கிறது இருக்கு, ஒரு பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு, எல்லாத்துக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஈக்வாலிட்டி, லிபர்ட்டி அப்படின்னு இந்த எல்லா வார்த்தைகளும் இருக்கு. இது எல்லாமே சட்டத்திற்கு அழகா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஆனா அதுக்கு உள்ளீடாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேப்சர் அவங்களுக்கு மட்டும் பவர்ஸ் கொடுக்கக்கூடிய இம்ப்ளைடாக இருக்கக்கூடிய சட்டங்களும் அப்படியே அழகா இருக்கு. ஸோ அதை ரொம்ப அழகா வந்து பண்றாங்க. நீங்க வந்து இன்னைக்கு FBI டைரக்டர் கூப்பிட்டு வச்சு கேட்கறாங்க, அமெரிக்கன் செனட் மெம்பர்ஸ் விசாரிக்கிறாங்க இல்லையா, இந்த போர்ல எப்படி நீங்க வந்து இது பண்றீங்க, எப்படி இந்த இது கொடுத்தீங்க, எஃப்என்ஸ் ஃபைல்ஸ் ஏன் நீங்க விசாரிக்கல, இதுல வந்து ட்ரம்ப்னுடைய ரோல் என்னன்னு வெளிப்படையா பேசுறாங்க. அது குறித்தான விவாதங்கள் இருக்கு, அங்க மீடியா ரிப்போர்ட்ஸ் வருது, அதுக்கு நீங்க படங்கள் வரைய முடியும். இவ்வளவு ஜனநாயகம் இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதையும் மீறி தான் அதிபருக்கு இந்த பவர்ஸும் இருக்குது. அப்ப என்னன்னா உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் ஓப்பனா நீங்க பார்க்கின்ற போது அமெரிக்கா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும், உங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளா இருக்கும். ஆனா இம்ப்ளைடாக பார்க்கின்ற போது உங்களை கட்டுப்படுத்துவதற்கான எல்லா விதமான மெக்கானிசம்ஸும் அவங்க வச்சிருக்காங்க, எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கும். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நினைச்சதுன்னா உங்களுடைய கருத்தை வெளியே கொண்டு வரலாம், இல்லைன்னா மட்டுப்படுத்தலாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்துக்கள்லாம் பரவலாக பெரிய அளவுக்கு பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை ஆகின்ற போது நிறுத்துவது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வெரி பேலன்ஸ்டாக வந்து அவங்க பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாரம் பற்றி பேசும்பொழுது முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு சீரியஸான இடத்தை நாங்கள் நகரப்போகுது, தரைப்படை தாக்குதல் அப்படின்ற மாதிரி விஷயங்களில் போகுது. அப்படிங்கும்போது இதோடைய எண்டு எங்கே, நீங்கள் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, இது எப்படி போகும், எப்படி முடியும் அப்படின்னு? ஒருவேளை தரைப்படை வந்துட்டு ஈரானுக்குள்ளே வந்துட்டு போகுது அப்படின்னா அது ஒரு இன்னொரு வியட்நாம் வாராக தான் இருக்கும். ஏன்னா ஈரானுடைய டெரைன் இருக்குங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டெரைன் மாதிரி தான், முழுக்க முழுக்க மலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரதேசங்கள். அதனால தான் ஈரானுடைய வெளிநாட்டு மினிஸ்டர் அவரோட பேட்டியில் வந்து சொல்கிறாருங்களா, கேட்குறாங்க இந்த மாதிரி தரைப்படை தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா ரெடி ஆகிட்டுன்னு சொல்கிறாங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு. நாங்களை வரட்டும் அவங்க அப்படிங்கிறாரு, வந்து பாரு அப்படிங்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த வான்வெளி தாக்குதல் இதை எல்லாத்தையும் விட வந்து அவங்க ஈஸி. ஏன்னா அங்கே ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் சோல்ஜர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க உரை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய. அங்கே அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, ஈரானுடைய அந்த கார்ட்ஸ் அவங்க சோல்ஜர்ஸ் அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராக இருக்கும். ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய டெரெயின் அப்படிங்கிறது இருக்குங்களா, பாலைவனம் இருக்கக்கூடிய பகுதி, மலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்த்துக்கூடிய டெரெயின். இது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆப்கானிஸ்தானில் அதனால தானே வந்து உங்க அமெரிக்காவில் வெற்றி பெற முடியல, வியட்நாம்லையும் அப்படி தானே உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு. இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வருது, அதனுடைய ஆசிரியர் பிரவீன் ஷாமி.
அவர் ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அனாலிசிஸ்ட். அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, அமெரிக்கா ஆல்ரெடி இதில் வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான இந்த இராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய இதில் அவங்களுக்கான தோல்விகள் தான் இருக்கு. ஈரான் இதையெல்லாம் மீறி தான் விஸ்டாண்ட் பண்ணி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய அதில் அவங்களுடைய இராணுவ யுக்திகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு. அப்போ ஒருவேளை வந்து அமெரிக்காவுடைய தரைப்படை உள்ள போகுது, அவங்களுடைய ஆர்மி உள்ள போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புதைகுழியில் போய் மாட்டிக்கிற மாதிரி தான் அது வந்துட்டு. இப்போ வந்து 5000 பேர் சொல்றாங்க இல்லையா, வியட்நாம் போர்லேயே இப்படி தான் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொற்பன் நம்பர்ஸ் தான் உள்ள போனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிக நம்பர்ஸ் போயிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் வார்லையும் அப்படிதான், ஈராக் வார்லையும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரூப் தான் வந்து போச்சு. இப்போ ஈராக் வாராச்சு வந்துட்டு அங்கே ஒரு சதாம் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு நபர் தான், அவரை வீழ்த்திட்டு அப்படி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு. லிபியாவுமே உங்களுக்கு அப்படிதான். ஆனால் ஈரான் வந்து உங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக வந்து பண்ணிட்டாங்க. தலைமையை வந்துட்டு டீஎஸ்கலேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் தலைமையை குவிக்காம ஒருத்தர் வந்து எப்படி நிச்சயம் கொல்லப்படுவார் அப்படி தெரியும். ஏன்னா ஹுமினியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தான் கொல்லப்படுவோங்கிறது தெரிஞ்சிருந்து அவர் எங்கேயுமே பதுங்கலை. அவர் எதிர்பார்த்த ஒரு வீர மரணத்தை அமெரிக்கா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பிளண்டர் பண்ணது அதுதான். நாள் அவர் அப்போ என்னன்னா தங்களுடைய மத குருமார் கொல்லப்படுகிறார் அப்படிங்கும்போது இயல்பா மக்கள் ஒன்றிணைவாங்க இல்லையா, ஒரு எமோஷனலாக அவங்களுக்கு ஒரு பாண்டேஜ் ஏற்படுங்க, அது இப்போ உருவாக்கி கொடுத்துட்டேங்க. அப்படி இருக்கின்ற போது அப்போ அந்த மக்கள் இயல்பாக போராடுவதுக்கு ரெடியாக இருப்பாங்க, சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல மக்கள் இயல்பாக போராடி ஒரு ரிஜிம் சேஞ்ச் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இவங்க அதை தான் எதிர்பார்த்தாங்க. எப்படி ஈராக் நடந்துச்சோ லிபியாவில் நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இவங்களுடைய கணக்காக இருந்துச்சு. அது இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ இந்த கால்குலேஷன்ஸ்க்கு அப்படிங்கிறான இந்த வார் அவ்வளோ சீக்கிரம் நிற்க போகிறது கிடையாது. உள்ளே அவங்க தரைப்படை உள்ளே போகுது அப்படின்னா அது நீண்ட காலம் தொடர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு தான் இருக்குது. அப்படி நம்ம இப்போ உக்ரைன் போர் பார்க்குறோம் இல்லைங்களா, உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் இருக்குங்களா, அந்த மாதிரி இது நீண்ட நாள் நடப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு வார் இல்லாத சூழல் தான் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்க்குது. அதை நோக்கி நகரமாக இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பரபரப்பான சூழல் நோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. அதை முன்னகர்த்தி கொண்டு போகிற வேலையை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப துரிதமாக செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டம் இது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கரெக்ட். நன்றி.